ஸ்கூல்ல உங்க குழந்தைங்களை ஃப்ரீயாவே படிக்க வைக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், என்ன ஸ்கீம்னு தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அட ஆமாங்க, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2009ல பாத்தீங்கன்னா RTE அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம்ல கட்டாய கல்வி முறை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரைட் டு எஜுகேஷன். உங்க குழந்தைய நீங்க LKG இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த வருஷத்துக்கு உண்டான RTE அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ல இருந்து மே 18 வரைக்கும் ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது உங்க குழந்தைய ஸ்கூல் சேர்க்க போறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்கீமுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க குழந்தையோட ஆதார் கார்டு, போட்டோ, கம்யூனிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 2 lakh உள்ள இருக்கணும். அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூலுக்கு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அப்ப நான் இந்த ஸ்கீம்ல என் குழந்தைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்தா 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீயாவே படிச்சுக்கலாமா, வேற எந்த ஃபீஸுமே பே பண்ண வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல RTE கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன்.